வெல்கம் டு தேவசான லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கவுனி அரிசியில் வந்துட்டு இட்லிக்கு ஊற வைக்கிறதா இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் அளவு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து 6 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேன். 6 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை நம்ம வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கோம். 2 தடவையாக போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசியும் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 உரல் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா நீங்கள் மையாக அரைக்கினாலும் அரைக்கலாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கினாலும் அரைக்கலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா தான் வரும். இப்போ அரைச்சாச்சுங்க. இது நல்லா உப்பு போட்டு நல்லா கரைச்சி 6 மணி நேரம் புளிக்க விட போகிறோம். மறுநாள் மார்னிங் தான் நம்ம வந்து இட்லி பண்ண போகிறோம். இட்லி, தோசை 2க்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது டேஸ்ட் வந்து நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது. பஞ்சு மாதிரி நல்லாவே இருக்கும். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே சூட் ஆகுங்க. இந்த பாருங்கள், இட்லி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.